பிரம்மாண்டமா நடந்த சின்னி ஜெயந்த் பையனோட கல்யாணத்துல கலந்துக்கிட்ட கவுண்டமணி, அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியுமா? நடிகர் சின்னி ஜெயந்தோட பையனான விழுப்புரம் கலெக்டர் ஸ்ரதன் ஜெய் நாராயணனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இந்த கல்யாண விழாவுல முதல்வர் மு.க. ஸ்டாலின், பாஜக பிரபலமான தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பல அரசியல் பிரபலங்களும், நடிகர் நடிகைகளும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் சின்னி ஜெயந்த் 1980வது வருஷத்துல இருந்து 1990வது வருஷம் வரைக்கும் ஏராளமான படங்கள்ல நகைச்சுவை, குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சு பிரபலமா இருந்துட்டு வந்திருக்காரு. சினிமாவுக்கு வர்றதுக்காக கிருஷ்ணமூர்த்தி நாராயணன் அப்படிங்கிற தன்னோட இயற்கை பெயரை சின்னி ஜெயந்த் அப்படின்னு மாத்தி இருந்த இவரு டைரக்டராவும், காமெடி நடிகர், மிமிக்ரி கலைஞர் அப்படின்னு பல திறமைகளை வச்சு பல படங்கள்ல கதாநாயகனோட நண்பனா நடிச்சு நிறைய பேருக்கு பரிச்சயமாயிருக்காரு. அஷ்டலட்சுமி கிரியேஷன் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்திட்டு வரக்கூடிய சின்னி ஜெயந்த் மிமிக்ரி அப்புறம் நகைச்சுவைக்காக டாக்டர் பட்டமெல்லாம் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் 50க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய சின்னி ஜெயந்த் 2 படங்களை இயக்கியும் இருக்காரு. அதுல எல்லாம் கிடைக்காத பேரும் பெருமையும் இவரோட பையன் ஸ்ருதன் ஜெய் நாராயணன் கொடுத்திருக்காரு. அப்படி என்னதான் அவரோட பையன் பெருமை சேர்த்தாரு அப்படின்னா, சின்னி ஜெயந்த் பையன் ஸ்ருதன் ஜெய் நாராயணன் 2019வது வருஷம் ஐஏஎஸ் தேர்வு எழுதி அதுல நாட்டிலேயே 75வது ரேங்க் வாங்கியிருக்காரு. யுபிஎஸ்சி தேர்வுல வெற்றி பெற்ற ஸ்ருதன் ஜெய் நாராயணன் முசோரியில இருக்கக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி மேலாண்மை பயிற்சி மையத்துல பயிற்சி பெற்றதுக்கு அப்புறமா மத்திய அரசோட திறன் மேம்பாட்டுத்துறை செயலாளரா பணியாற்றிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு பின்னாடி அவருக்கு தமிழ்நாட்டுல பணி ஒதுக்கப்பட்டுச்சு. ஸ்ருதன் ஜெய் நாராயணன் தமிழ்நாட்டுல தூத்துக்குடி பயிற்சி துணை ஆணையரா நியமிக்கப்பட்டாரு. அதுக்கு பின்னாடிதான் திருப்பூர் மாவட்ட துணை ஆட்சியாளரா நியமிக்கப்பட்டாரு. இதை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முதன்மை அலுவலகத்துல திட்ட அலுவலரா நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில ஸ்ருதன் ஜெய் நாராயணனுக்கு கொஞ்ச மாசம் முன்னாடியே நிச்சயதார்த்தம் முடிவடைஞ்ச நிலையில கல்யாண அழைப்பிதழ்களை நடிகர் சின்னி ஜெயந்த் பலருக்கும் கொடுத்துட்டு வந்தாரு. இந்த நிலையில ஸ்ருதன் ஜெய் நாராயணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவரு ஈஆப்பா மானஸ்வி அப்படிங்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த தம்பதிகளை நேர்ல சென்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் உட்பட பல அரசியல் பிரபலங்களும் வாழ்த்தியிருக்காங்க. இந்த நிலையில இந்த கல்யாணத்துல கலந்துகிட்ட கவுண்டமணி, ஒரு காமெடி நடிகரோட மகனோட கல்யாணம் இந்த மாதிரி விமர்சையா நடந்ததே இல்ல. உன் பையன் கல்யாணத்தை பார்க்கும்போது பெருமையா இருக்கு. உன் சட்டக்காலரை தூக்கி விட்டுக்கோ அப்படின்னு நடிகர் கவுண்டமணி பாராட்டினப்போ அவ்வளவு பெருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் சின்னி ஜெயந்த். இப்போ தமிழகத்தோட விழுப்புரம் மாவட்டத்துல பணியாற்றிட்டு வராரு ஸ்ருதன். சமீபத்துலதான் அவருக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த கல்யாணத்துக்கு நேர்ல போய் வாழ்த்தினப்பதான் சின்னி ஜெயந்த பாராட்டி இருக்காரு நடிகர் கவுண்டமணி. மகனோட கல்யாணம் பத்தி சின்னி ஜெயந்தே பகிர்ந்திருக்காரு. என்னோட மருமக மானஸ்வி ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க. எம்பிஏ முடிச்சிட்டு தனியார் நிறுவனத்துல வேலை பாக்குறாங்க. என்னோட பையன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே யாரையாவது காதலிக்கிறியா அப்படின்னு கேட்டப்போ, என் பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அப்படிங்கறத மட்டும் தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்காக வரன் தேடணும். மகன மாதிரியே தங்கமான குணம் கொண்ட மருமகளும் கிடைச்சிருக்காங்க. எங்களுக்கு 2மே மகன்கள் தான். பெண் குழந்தைங்க இல்ல. மானஸ்வி எங்க வீட்டு பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ருதன் கல்யாணத்துக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேர்ல வந்து வாழ்த்தியிருக்காரு. அவரு தன்னோட நீண்ட நாள் நண்பர் அப்படின்னும், ஒரே ரத்தம் அப்படிங்கிற படத்துல 2 பேரும் இணைஞ்சு நடிச்சதையும் நினைவு கூர்ந்திருக்காரு சின்னி ஜெயந்த். முதல்வர் மு.க. ஸ்டாலினும் இதையெல்லாம் சொன்னப்போ ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இளையராஜா அண்ணனும் கல்யாணத்துக்கு வந்தது மனநிறைவு கொடுத்தது. என்னோட முதல் படமான கை கொடுக்கும் கை படத்துக்கு அவர்தான் இசை. அமெரிக்காவில இருந்ததால ஏ.ஆர். ரகுமான் கல்யாணத்துக்கு வர முடியல. இவரோட 2வது பையன் சித்தார்த் புகழ்பெற்ற மும்பை ஜெயின்ட் ஜோவியர் கல்லூரியில படிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல எம்பிஏ பட்டம் மேற்படிப்புக்காக படிக்க போறாராம். முன்னாடி எல்லாம் எங்கேயாவது வெளியில போனா நேர்ல சந்திக்கிறவங்க அடுத்து எந்த படத்துல நடிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இப்போ உங்க பையன் மக்களோட மக்களா இருக்கிறாரு, ரொம்பவே அருமையா சேவை பண்றாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது மனம் குளிர்ந்து போகுது அப்படின்னு பொறுப்பான அப்பாவா ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்காரு சின்னி ஜெயந்த்.